காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. Good morning, all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? One minute. Good morning, madam. Good morning, sir. Good morning. Okay. Sorry. So, காலை வணக்கம். இன்னைக்கு நான் அமேசிங் டாபிக். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணி அட்டன் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அமேசிங் டாபிக், எல்லாருமே ரிப்ளை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். யாருன்னா நைட் நல்லா தூங்குனீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், மைக்கை மியூட் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். நைட் யாருன்னா நல்லா தூங்குனீங்க? யாருமே நல்லா தூங்கலையா? நீங்க நல்லா தூங்குனீங்களாமா? இல்ல, உங்க வாய்ஸ் கேட்கல. 10:30 படுத்தேன், 5:30 தான் முடிச்சேன்.
நல்லா தூங்கிட்டேன். 10 மணிக்கு படுத்து 5:30க்கு ஆமா ஆமா. சூப்பர். ம். ஸோ மற்ற எல்லாரும் நல்லா தூங்குங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா வேக்கப் ஹேபிட் தான். நம்ம பழக்கம் எப்படி இருக்கோ, நம்மளோட வழக்கங்கள் எப்படி இருக்கோ, அதுதான் மறுநாள் காலையில நம்ம எழுந்திருக்கிற மனநிலை, உடல்நிலை அப்படிங்கிறத நான் சொல்லல, ஆய்வுல சொல்றாங்க. ஸோ ஆய்வுல சொன்னாங்க தான் இன்னைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டாபிக்கா நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ டாபிக் குள்ள போலாமா? எல்லாம் ரெடியா? ரெடி சொல்லலாமா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரெடி மேடம். சூப்பர். எந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவா இருக்கோம், அந்த அளவுக்கு இந்த செஷன் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டா போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ரிசல்ட்டை ஷேர் பண்ணிடுறேன். என்னோட நேம் அபிராமி, நான் வெல்னஸ் கோச். பிஃபோர் இந்த உணவு பழக்கத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எக்ஸஸ் வெயிட் 1-2 கிலோனா கிடையாது, 93 கிலோ. அதிக எடை கூடினதுனால 2வது குழந்தையின்மை ஆயிருச்சு. ஸோ ஒரு 6 வருஷம் கழிச்சு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த இடத்துல தான் அந்த டாக்டர் தைராய்டு இருக்கு, மாத்திரை போடணும்னாங்க. 25 mgல மாத்திரை லெவல் கூடினது. 2 வருஷம் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன். 100 mg வரைக்கும் மாத்திரை அளவு அதிகரிச்சது. ஸோ அதுக்கு மாத்திரை போட போட சைடு எஃபெக்ட் வந்தது. ஸோ என்ன அப்படின்னா மாதவிடாய் வரல, அப்போ அதுக்கு மாத்திரை, அதுக்கப்புறம் கர்ப்பப்பை நீர் கட்டி அதுக்கும் மாத்திரை, எல்லாத்துக்கும் மாத்திரை போட போட எனக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகமானது காரணமா எனக்கு வந்து லோ பிபி வந்துருச்சு. அப்போ ஹெல்த் வைஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆனேன். அதுல அந்த நேரம் தான் எங்களுக்கு கோச் அவினாஷ் சார் அறிமுகம் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது எல்லாமே சத்து குறைபாடு தான், சத்துக்கள் நிறைந்த நான் கொடுக்கக்கூடிய உணவை என்னோட கைடன்ஸ் படி எடுங்க அப்படின்னாங்க. சாப்பிட தானே சொல்றாங்க அப்படின்ட்டு கரெக்டா சாப்பிட்டோம். உங்க கைடன்ஸ்ல சாப்பிட்டதுல எனக்கு வந்து 2வது மாசமே தைராய்டு நார்மல் ஆச்சு. 3வது மாசம் குழந்தை கன்சீவ் ஆனாங்க. 2 குழந்தைக்கு 10 வருஷம் வித்தியாசம். தொடர்ச்சி இந்த உணவு எடுத்ததுல 8 மாதத்துல 25 கிலோ நான் வெயிட் லாஸ் பண்ணேன். ஆரோக்கியமா எடை குறைச்சனால 3வது குழந்தை. ஸோ இப்ப வரைக்கும் கன்சிஸ்டன்ஸா நான் இந்த உணவை டெய்லி பேசிஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆரோக்கியம் தான் ஐஸ்வர்யம்ங்கிறத உணர்ந்தனால ஒரு நாள் விடுறது கிடையாது, கரெக்டான முறையில நான் ஃபாலோ பண்ணி ஸோ அமேசிங் ஃபேமிலி ரிசல்ட்டோட நாங்க இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல கோச்சுக்கும் என்ன ரமேஷ் சாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, டாபிக்ல போலாம். நம்மளோட வேக்கப் ஹேபிட் எப்படி இருக்கணுங்கிறத நான் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். ஸோ வாழ்க்கையில மாற்றம் வேணும் யாருன்னா நினைக்கிறீங்க? என் வாழ்க்கையில எனக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு யாருன்னா நினைக்கிறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்ல மைக்கை அன்மியூட் பண்ணி ஓகே. 2 பேர் தான், சுதா மேமும் வாழ்க்கையில மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். மத்த யாருக்கும் வேண்டியதில்லையா மாற்றங்கள்? வேண்டியதில்லையா? ஸோ எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது நினைக்கிறோம். கரெக்ட் தானே? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறோம். இப்போ நம்ம காலையில எழுந்திருக்கிற நம்மளோட மைண்ட் தான் நம்மளோட அந்த முழு நாட்களையுமே நமக்கு வந்து செட் பண்ணி தருது. அது நல்ல நாளா இருக்கட்டும், இல்ல வேற மாதிரி எப்படினாலும் இருக்கட்டும், நம்ம காலை எழுந்திருக்கிற அந்த மணித்துளி தான் அந்த முழுமையான நாளை வந்து செட் பண்ணுது. அப்போ காலையில எந்திரிக்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத பார்ப்போம்னா, காலையில நம்ம சீக்கிரம் எந்திரிச்சோம் அப்படின்னா இந்த 5 விஷயங்கள்ல நம்ம வந்து வெற்றி காண முடியும். முதல் விஷயம் மன அமைதி. நீங்க காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு பாருங்களேன், அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல் பிளேஸா இருக்கும், காமா இருக்கும். அப்ப அந்த டைம்ல நம்ம எந்திரிக்கிறோம்னாலே நம்மளோட மனநிலை ஒரு அமைதியான மனநிலை இருக்கும். நீங்க
ஓகே. அந்த நேரம் நம்ம மன அமைதியோட வேலையை ஆரம்பிக்கிறோம்னு வைங்களேன், ஒரு கவனமோட நம்ம செய்வோம். அது எந்த வேலையா இருக்கட்டும். லேடிஸா இருக்கான் அப்படின்னா முதல்ல கிச்சனுக்குள்ள தான் நம்ம நுழைவோம். கரெக்டா? இல்ல ஜென்ஸா இருக்காங்கன்னா அவங்களோட வேலைகளுக்குள்ள நுழைவாங்க. எந்த ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும், காலை பொழுது நம்ம ஆரம்பிக்கிற வேலையை கவனமோட நம்ம ஆரம்பிப்போம். சோ 3வது உடலுக்கே நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஒரு புத்துவேகத்தோட நம்ம வேலை செய்வோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு மனநிலை காலை ஆரம்பிக்கும்போது இருக்கும். இது எல்லாமே இருந்தது அப்படின்னா, பாசிட்டிவ் மைண்ட் செட்ல அந்த ஒரு நாளையே நம்ம கொண்டு போவோம். கரெக்ட் தானே? இந்த 5 விஷயங்கள் யாருக்குன்னா வேணும்? எல்லாருக்குமே வேணும். கரெக்ட் தானே? அப்போ காமனா நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை எப்படி மாத்தணுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். காமனா நம்ம முந்தின நாள் என்ன செய்யறோமோ, அந்த அதோட விளைவு தான் அன்னைக்கு நைட்டு பிரதிபலிக்கும். எத்தனை பேர் தூக்கம் வரலன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? நம்மளே ஒரு நேரம் சொல்லியிருப்போம், எனக்கு நைட்டு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்ட் தானே? அப்போ தூக்கம் வரல அப்படி சொல்றோம்னா, அன்னைக்கு காலை பொழுது இந்த 5 விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம போட்டு விட்டுருக்கோம்னு அர்த்தம். ஒண்ணு லேட்டா படுத்திருப்போம். 11, 12 போன் வச்சுக்கிட்டு நம்ம உட்கார்ந்துகிட்டே இருப்போம். அப்போ நைட் லேட் ஸ்கிரீனிங் நம்ம பாக்குறோம். போனு அப்படின்னா டிவியும் அதுல சேர்த்துக்கலாம். லேட் ஸ்கிரீனிங் பார்த்தோம் அப்படின்னாலே தூக்கம் அங்க என்ன ஆயிருது, கெட்டுருது. அதுக்கப்புறம் காலையில இருந்து இரவு வரைக்கும் தண்ணி குடிக்கிறது கம்மியா குடிச்சிருப்போம். தூக்கத்துக்கும் தண்ணிக்கும் என்ன சம்பந்தம் அப்படி நினைப்போம் இல்லையா? தூக்கத்துக்கும் தண்ணிக்கும் என்ன சம்பந்தம்னு நினைப்போம் இல்லையா? ஆனா சம்பந்தம் இருக்கு. நம்ம நைட் நல்லா தூங்கல அப்படின்னா, அன்னைக்கு பொழுதுல நம்ம தண்ணி நல்லா குடிக்கலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மொபைல் யூசேஜ் நான் சொன்னேன். இரவு பொழுது மட்டும் கிடையாது. காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து நைட் படுக்கிற வரைக்கும், அதாவது நம்ம தான் மொபைல ஆட்சி செய்யணும். மொபைல் நம்மள ஆட்சி செய்யக்கூடாது. அந்த மாதிரி வேலை பார்த்தோம் அப்படின்னா, மொபைல் யூசேஜ நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா நைட் தூக்கம் வரும். இல்ல மொபைல் யூசேஜ் அதிகரிச்சோம் அப்படின்னா நைட் தூக்கம் வராது. ஆனா நம்ம சொல்ற காரணம் சொல்லுவோம், எனக்கு தூக்கம் வரல, தூக்கம் வரல, தூக்கம் வரல. ஏன்னே தெரியல, தூக்கம் வரல அப்படிம்போம். ஆனா அதுக்குள்ள இந்த 5 விஷயங்கள் தான் உள்ள இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். அதாவது காலை உணவு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. காலை உணவுக்கும் தூக்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் காலையில தானே சாப்பிடல, நைட் ஏன் தூக்கம் வரல அப்படின்னு நினைப்போம் இல்லையா? நான் ப்ரீவியஸ்ல நிறைய ஆன்லைன் செஷன்ல நான் எடுத்திருப்பேன். நம்மளோட காலை உணவு எவ்வளவு முக்கியமானது, ஐடியல் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற செஷன் நான் எடுத்திருக்கேன். அப்போ நம்ம காலையில என்ன மாதிரி உள்ள சத்துக்கள் நிறைந்த உணவு உள்ள கொடுக்குறோமோ அந்த டேயே அதை பொறுத்து தான் நமக்கு அமையும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ். ஏதோ ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸோ, யோகாவோ, ஒரு வார்ம் அப்போ ஏதோ ஒண்ணு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ல நான் மாட்ட மாட்டோம். என்ன ப்ராப்ளம்ல? தூக்கம் வரல அப்படிங்கிற ப்ராப்ளம்ல மாட்ட மாட்டோம். இந்த 5 விஷயங்கள்ல ஏதோ ஒண்ணு நம்ம குறைவா செய்யும் போதுதான் நமக்கு என்ன ஆகுது, தூக்கமின்மை ஆகுது. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயத்துக்குள்ள வருவோம். தண்ணி குடிக்கிறது முதன்மையானது. நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம். எந்திரிச்சோடனே நம்ம என்ன செய்வோம்? தலகாணிக்கு அடியில வச்சிருக்க மொபைலை தான் எடுத்து பார்ப்போம். இது எத்தனை பேர் இந்த பழக்கத்துல இருக்கிறோம்? சொல்லுவோம், டைம் பாக்குறதுக்காக நான் மொபைல் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட் தானே? சோ அதுவுமே ஒரு ஸ்கிரீனிங் தான். கண்ணை திறக்க அந்த மொபைல் ஸ்கிரீனிங்க பாக்குறதே தப்பு தான். டைம் பாக்குறதுக்கு நமக்கு தேவையே இல்லை. உடம்பே ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரம் படுத்தோம் அப்படின்னா உடம்பே நம்மள ஆட்டோமேட்டிக்கா காலையில டைம்க்கு எழுப்பி விட்டுரும். அப்ப நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மொபைல கையில எடுக்கிறது தான். இந்த தலகாணிக்கு அடியில மொபைலை வச்சு படுக்கிற பழக்கத்தை மாத்தணும். நம்ம பெட்ல நம்ம கூட மொபைல் தூங்கக்கூடாது. இந்த விஷயத்த நம்ம மாத்தணும் அப்படின்னாலே நம்ம ஆரோக்கிய வாழ்க்கைக்குள்ள, அதாவது நல்ல தூக்கத்துக்குள்ள நம்மளால இருக்க முடியும். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி. காலை எழுந்த உடனே வேலை பெட்டை விட்டு எழுந்த உடனே வேலை தண்ணி தான் நல்லா குடிக்கணும். நல்லா குடிக்கணும்னா செம்பு செம்பா குடிக்க கூடாது. நீங்க ஒரு பீரியாடிக்கல் டைம்ல ஒரு மணி நேரத்துக்குள்ள 1/2 லிட்டர் தண்ணி இன்டேக் பண்ணணும். ஓகேவா? இந்த தண்ணி குடிக்கிறதோட பெனிஃபிட் என்ன? ஏன் தண்ணி குடிக்கணும்? காலையில எழுந்த உடனே ஏன் தண்ணி குடிக்கணும்? உடம்ப கிளென்சிங் பண்ணணும்.
காலை கடன்கள் முடியணும். கரெக்ட் தானே? எழுந்தோடனே யாருக்குன்னா காலை கடன் போகுதோ அந்த உடம்பு நல்ல உடம்பு. நீங்க 1 மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சு போறீங்கன்னாலே உங்க உடம்புல ஏதோ ஒரு வியாதி வந்து பேச போகுதுன்னு அர்த்தம். அப்போ உடம்ப கிளென்ஸ் பண்றதுக்கு இந்த தண்ணி தான் அடிப்படை. அது மட்டும் கிடையாது, நம்ம சத்துக்களை உடம்புக்குள்ள பரிமாறக்கு ஆரம்ப வேலையே யார் பார்ப்பாங்கன்னா தண்ணி தான் பார்க்கும். அடுத்து உடலை இயக்க வைக்கிறதுக்கு, அதாவது இரத்த ஓட்டத்தை சீரா பாய வைக்கிறதுக்கு தண்ணி தான் முதன்மையானது. அடுத்து காற்றோட்டம், நுரையீரல் சீரா இயங்குறதுக்கு, இன்ஹேல் எக்ஸேல் பண்றதுக்கு தண்ணி தான் முதன்மையானது. தண்ணிக்கும் காத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்னா கேட்காதீங்க, எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்கு. நம்ம உடல் வெப்பநிலையை பேலன்ஸ் பண்றதுக்கு தண்ணி தான் முதன்மையானது. உடல் கொழுப்பை கரைக்கிறதுக்கு தண்ணி தான் முதன்மையானது. அடுத்து தலைவலி வரக்கூடாது. அடுத்து என்னோட கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும், என்னோட ஹார்ட் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அடிப்படை தண்ணி தான். கிளென்சிங் பத்தி நம்ம ஆன்லைன்ல பார்த்திருக்கோம். 2வது டீப் கிளென்சிங் ஒரு ஆன்லைன் இன்னொரு செஷன் பார்த்திருக்கோம். பார்த்தீங்களா? குடல் தான் அஸ்திவாரம், நம்ம வயிறு தான் அஸ்திவாரம். அஸ்திவாரத்துல நீங்க வேலை பார்த்தீங்கன்னா தான் உடல் ஆரோக்கியம் அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அப்ப டைஜஷனை நீங்க எந்த அளவுக்கு ஆரோக்கியமா வைக்கணுமோ தண்ணி அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கணும். அடுத்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கின் க்ளோ. நம்ம முகத்துல இது அதுன்னு பூசிக்கிறதுக்கு பதிலா நீங்க தண்ணி நல்லா குடிச்சாலே உடலுக்குள்ள இருந்து வெளியே பிரதிபலிக்கும். அந்த வேலையை ஆட்டோமேட்டிக்கா தண்ணியே நமக்கு பார்க்கும். ஓகே, என்னால தண்ணியே குடிக்க முடியல. நிறைய பேர் சொல்லுவோம் தண்ணி குடிச்சா ஒமட்டல் வருது, வாமிட்டிங் சென்சேஷன் ஆகுது, எந்நேரம் குடிச்சா எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு அர்ஜென்சிக்குள்ள நான் மாட்டிக்கிறேன். அப்போ எப்படி தண்ணி எடுத்துக்கிடணும், தண்ணிய பத்தியுமே ஆன்லைன் செஷன் இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். அப்போ ஸ்லோவா சிப் பண்ணி தான் குடிக்கணும். ஒரு மடக்குன்னு உங்க வாய் கொள்ளளவுக்கு எடுத்து உமிழ் நீரோட மென்னு சாப்பிடணும். தண்ணிய குடிக்க கூடாது, தண்ணிய சாப்பிடணும். அப்ப 500 ml வரைக்கும் நம்ம வந்து பீரியாடிக்கல் டைம் வச்சு நம்ம இன்டேக் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஒரு நபருக்கு மேக்சிமம் எவ்வளவு தேவைப்படும்? 3ல இருந்து 4 லிட்டர், ஒரு சிலருக்கு தான் 5 லிட்டர் வரை தேவைப்படும். மெஜாரிட்டி 3ல இருந்து 4 லிட்டர் தான் தேவைப்படும். அப்போ நம்ம நார்மல் தண்ணியாவோ இல்ல ஒரு வெதுவெதுப்பான தண்ணியாவோ நம்ம எடுத்துக்கலாம். இது காலையில நம்ம ஒரு ஆரம்பம் ஒரு வெதுவெதுப்பான தண்ணியுடன் ஆரம்பிக்கும் போது நம்மளோட ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்க முடியும். அதாவது நம்ம உடல்ல வந்து 70% தண்ணி வந்து இருக்கணும். 70%க்கு கீழே இருக்கு அப்படின்னா அங்க நமக்கு தூக்கம் வராது, அடிப்படையில வேலை பார்க்காது. தூக்கம் இல்லைனாலே மறுநாள் பொழுது எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். கரெக்ட் தானே? சரி, இப்ப நான் முதமே கேட்டேன், தண்ணி என்னால குடிக்க முடியல, உமட்டல் வருது, எனக்கு குடிச்சாலே இரிட்டேஷன் ஆகுது, தலைவலி வந்துருது. அதுக்கு மாறுதலா அந்த தண்ணி, ஏன்னா இப்ப எல்லாமே மினரல் லெஸ் வாட்டரா தான் நமக்கு இருக்கு. கரெக்ட் தானே? எதுவுமே மினரல் வாட்டர் கிடையாது. இயற்கை தண்ணினா நம்ம குடிக்கல. அப்போ விராட் கோலி, ரொனால்டோ அவங்களுக்குன்னா என்னமோ லட்சக்கணக்குல 1 லிட்டர் தண்ணியே இருக்கு அப்படின்னா இப்ப நிறைய நியூஸ்ல நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரினா நம்ம எடுத்துக்கிட முடியுமா? முடியாது இல்லையா? ஆனா வாய்ப்பு உருவாக்கிக்கிடுவோம். நம்மளும் ரொனால்டோ மாதிரி தண்ணி வாங்கி குடிக்கிற வாய்ப்பு உருவாக்கிக்கிடுவோம். ஓகேவா? ஆனா அதுக்கு நம்ம கம்பெனில, நம்ம வேர்ல்ட் நம்பர் 1 நியூட்ரிஷன் ஹெர்பலைஃப் கம்பெனில என்ன செஞ்சிருக்காங்க? ஆப்ரஸ் கொடுத்திருக்காங்க, ஹைட்ரேட் கொடுத்திருக்காங்க, ஸ்கின் பூஸ்டர் கொடுத்திருக்காங்க, லிஃப்ட் ஆஃப் கொடுத்திருக்காங்க, அடுத்து ஸ்கின் பூஸ்டர் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம டெய்லி பேசிஸ்ல எடுக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான அளவான தண்ணியவும் நம்ம இன்டேக் பண்ண முடியுது. மினரல் லெஸ் வாட்டரை மினரல் வாட்டரா நம்மளால கன்சியூம் பண்ணவும் முடியுது. ஸோ இதை பண்ணும் போது மறுநாள் ஆரோக்கியம் நமக்கு அழகா கையில கிடைக்குது. இனிமே எல்லாருமே தண்ணி நல்லா குடிச்சிடலாமா? உங்களை யாராவது கேட்கணுமா தண்ணி குடிச்சிங்களா அப்படின்னு? இப்போ தூக்கம் வரல அப்படின்னா முதன்மை நம்ம மைண்ட்ல வர வேண்டியது, நான் தண்ணி நல்லா குடிச்சேனா, தேவைக்கு குடிச்சேனா, மினரல் கண்டென்ட் உள்ள தண்ணியா நான் கொடுத்தேனா? இந்த கொஸ்டினுக்குனா நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். சூப்பரா? சரி, 2வது பாயிண்ட்குள்ள போவோம். நம்ம பாடிய வந்து எப்பவுமே என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம மனிதர்களா ரோபோட்டா? யாராவது பதில் சொல்லலாமா?
நம்ம ரோபோட்டா இருந்தா ரோபோட் கணக்கா கைய இப்படி அப்படின்னு ஆட்டிட்டு திரும்பிட்டு அப்படியே இருந்துக்கிட வேண்டியது. ஆனா நம்ம யாருமே ரோபோட் கிடையாது, மனிதர்கள் இல்லையா? அப்போ நம்ம ஒவ்வொரு ஜாயின்ஸையும் என்ன செய்யணும், ஆக்டிவேஷன் பண்ணணும். என்னைக்கு நான் ஆக்டிவேஷன் கொடுக்கிறேனோ அன்னைக்கு எனக்கு உடல் இயக்கம் நல்லா இருக்கும், இரவு உறக்கம் நல்லா வரும். சிம்பிளா நான் ஜிம்முக்கு போய் தான் எக்ஸசைஸ் பண்ணி தான் என் உடம்ப ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. நீங்க சிம்பிளா வீட்டுல காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இதுக்குன்னு டைம் ஒதுக்கி ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம், இல்ல வீட்டை சுத்தி நடக்கலாம், வாக்கிங் பண்ணலாம், இல்ல பிரீத்திங் எடுக்கலாம். ஸோ இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி பண்ணலாம், இல்ல சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லைன்னா யோகா பண்ணலாம். யாருக்கு எது பிளெக்சிபிலிட்டியா வருதோ அதை செய்யலாம். வேற ஒண்ணும் இல்லை, உங்க உடம்ப புல் பண்ணணும், புஷ் பண்ணணும், ஸ்விங் பண்ணணும், ஊஞ்சலானாதான் ஸ்விங் ஆகணும்னு கிடையாது. நீங்களே கைய கால ஆட்டி உடம்ப ஸ்விங் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் பண்ணணும், ரைட் ஹேண்ட் பண்ணணும், முன்னாடி பெண்ட் பண்ணணும், பேக் பெண்ட் பண்ணணும், ஸோ கிரச்சிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி ஆக்ஷன் நமக்குள்ள பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே உடல் ஆரோக்கியமா இருக்கும். அந்த ஆரோக்கியத்தோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்துக்கிடுவோமா? ரெடியா? ஓகே. நம்ம அந்த மாதிரினா சின்ன சின்ன எக்ஸசைஸோ இல்ல யோகாவோ இல்ல இன்ஹேல் எக்ஸேல் பிரீத் பண்ணி பண்றதோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணி பண்ணதோ பண்ணோம் அப்படின்னா நம்ம உடல்ல உள்ள பெனிஃபிட்ஸ் பாருங்க. ரத்தம் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா? அதாவது நம்ம மூவ்மெண்ட் பண்ணலைன்னா ரத்தம் அடர்த்தி ஆயிரும். நம்ம என்னைக்கு மூவ்மெண்ட் நல்லா கொடுக்குறோமோ அன்னைக்குதான் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ஃப்ரெஷ் ஃபீலிங் நடக்கும். ஓகே. ஸோ யாருக்குன்னா எக்ஸசைஸ் பண்றீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 1 minute டைமு. ஸோ யாருன்னா ஃப்ரெஷ்ஷா எக்ஸசைஸ் பண்றீங்க, காலையில எழுந்தோடனே பண்ற எக்ஸசைஸ் எனக்கு அந்த நாள் முழுக்க எனக்கு ஒரு குட் ஃபீல் கிடைக்குது அப்படின்னு யாருன்னா சொல்றீங்க? யார் பதில் சொன்னா? ஓகே, சூப்பர். ஃப்ரெஷ் ஃபீலிங் நமக்கு கிடைக்கும், அப்படிதானே? அந்த சுவாசம் நம்ம இழுத்து விடும் போதே பாருங்க ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா உடம்பே ஒரு ஸ்டிஃப்னஸ்ல இருக்கும். ஏன் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலன்னு வைங்களேன், ஓகே, நம்ம எக்ஸசைஸ் பண்ணலன்னு வைங்களேன் உடம்பே வெறப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனா நம்ம டெய்லி பேசிஸ்ல ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, நம்ம உடம்பே ரிலாக்ஸா இருக்கும். நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து நம்ம வேலையை நம்ம செய்யறதை ஈஸியா செய்வோம். இல்ல அப்படின்னா குனிஞ்சு நிமிர்றதுக்கே கஷ்டப்படுவோம், கோவப்படுவோம். அடுத்து ஃபேட் பேர்னிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். எக்ஸசைஸ் பண்றதுல ஃபேட் பேர்னிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம மசில் கெயினுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும். ஸோ எக்ஸசைஸ் பண்றதுல இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குதுன்னா ஏன் காலை நேரம் ஒரு 5 to 5:30 மணிக்கு நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது? ஸோ எல்லாருமே பண்ணலாம். கரெக்டு தானே? வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னா மொபைல் ஸ்ட்ரெஸ். நான் முதமே சொன்னேன், காலையில எழுந்திருக்கும் போதே கண்ணை முழிக்கிறதே ஸ்கிரீனிங்ல தான் முழிக்கிறோம். அலாரம்ங்கிற பேர்ல போன்ல தான் செட் பண்றோம் இப்ப. ஸோ அது என்ன ஆகுது, அடிக்கும் போதே தலைவணிக்கு அடியில இருந்தோ இல்ல பெட்டு நம்ம பக்கத்துல இருந்தோ அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம அதை வெளியே எடுத்து பாக்குறதே மொபைல் தான் பாக்குறோம். ஸோ இந்த மொபைல பாக்குறனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலையோ நமக்குள்ள ஸ்ட்ரெஸ் வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், காலையில பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஃபேஸ்புக்கா இருக்கும், இல்ல இன்ஸ்டாகிராமா இருக்கும், இல்ல வாட்ஸ்அப்பா இருக்கும். கரெக்டா? சோ நீங்க இந்த 3ல எதை ஓபன் பண்ணாலும் நமக்கு கண்ணுக்கு வர்றது நெகட்டிவ் நியூஸா தான் வருது. இப்ப ரீசெண்டா போகக்கூடிய நிறைய நெகட்டிவ் நியூஸ் தான் நமக்கு கண்ணை திறந்த உடனே பாக்குறோம். அப்போ முதல் விஷயம் என்ன பாக்குறோமோ அதான் ஆழ் மனதுல பதியும். மூளையில போய் பதியும், ஆழ் மனதுல போய் பதியும். அப்ப அது நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை தான் இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம வாழ்க்கையோட அது சம்மந்தப்படுதோ படலையோ, ஆனா நம்மளை அறியாமலேயே அந்த ஸ்ட்ரெஸ்க்குள்ள போய் மாட்டுவோம். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா லேசினஸ். நான் முதமே கேட்டேன், போனை நம்ம கையாளணுமா போன் நம்மள கையாளணுமான்னு கேட்டேன்.
சோ நம்ம தான் போனை கையாளணும். அதாவது ஒரு 5 நிமிடம் அப்படின்னு நினைச்சு நம்ம போனை எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு 5 நிமிடம் அப்படின்னு நினைச்சு நம்ம போனை கையில எடுக்க ஆரம்பிச்சோம்னா தன்னை மறந்த 5 நிமிடம்ங்கிறது அரை மணி நேரமா நம்ம வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ள தள்ளிரும். அப்போ போன் என்ன செய்யுது? தேவையில்லாத விஷயங்களை நம்மள வந்து ஆக்கிரமிக்குது. ஆனா 5 நிமிஷம் நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு 3 நிமிஷத்துல போனை நீங்க தூக்கி வச்சுட்டீங்கன்னா நமக்கு தேவையான விஷயத்த மட்டும் உள்வாங்கிட்டு நம்ம அடுத்த வேலைகளுக்குள்ள போயிரும். சோ இது ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிரும்? அந்த 5 நிமிஷம் அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னாலே நம்மளோட மற்ற வேலைகள் பாதிக்கப்படும். அப்ப அங்க நம்ம என்னவா மாறிடும்னா தெரிந்தோ தெரியாமலேயோ ஒரு லேசினஸ்குள்ள மாட்டிக்கிறோம். சோ இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா மொபைல என்ன செஞ்சிடணும்? தூக்கி தூரமா போட்டுறணும். நம்ம உடம்ப வந்து ஸ்ட்ரெஸ்க்குள்ள மாட்ட வைக்க கூடாதுன்னு நினைச்சா வேலை மொபைல தூக்கி போட்டுறணும். ஓகேவா? ஓகே. சோ அடுத்து 4வது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன பிரேக்ஃபாஸ்ட். காலை உணவு முக்கியமானதுன்னு யாருன்னா நினைக்கிறீங்க? சோ நான் ஏற்கனவே இந்த டாபிக் வந்து டீட்டெயிலா பேசியிருக்கேன். ஐடியல் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி காலை உணவு வந்து முக்கியமானது, நிலையானது, ராஜ உணவா இருக்கணும். இந்த இதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலா எல்லாருக்குமே பேசியிருக்கேன். நிறைய பேர் என்ன செய்வாங்க? வயித்தை நிரப்புவாங்க. டேஸ்ட் அடிப்படையில வயித்தை நிரப்புவாங்க. ஒரு இட்லியோ பூரியோ பொங்கலோ சப்பாத்தியோ அங்க முழுமையான சத்துக்கள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்படி ஒரு கேட்டகரி இருக்கும். இன்னொரு கேட்டகரி அவசர அவசரமா சாப்பிட்டு ஓடக்கூடிய மனநிலை உடல்நிலையில இருப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி ரொம்ப மோசம். டீ மட்டும் குடிச்சிட்டு காஃபி மட்டும் குடிச்சிட்டு அதோட ஒரு வடையை மட்டும் சாப்பிட்டு ஒரு வடை தான் சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. நம்ம வந்து அப்படியே அவங்கள பாக்குற மாதிரிதான் இருக்கும். புரியாம செய்யறாங்களே அப்படின்னு பாக்குற மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த காலை உணவு நான் வந்து முழுமையான சத்துக்கள் நிறைந்த உணவா, அதாவது உலக சுகாதார மையம் சொல்லக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு அது காலையில 114 வகையான சத்துக்கள் நிறைந்த உணவை நான் கொடுத்தேனால் மட்டும்தான் என்னோட உடல் இயக்கம் அன்னைக்கு டே ஃபுல்லாவுமே சீராக இருக்கும். இது யாருன்னா ஒத்துக்கிறீங்க? ரேஸ் பண்ணுங்க, ஹேண்ட் ரேஸ் பண்ணுங்க. சூப்பர். அப்போ காலை உணவு வந்து 114 வகையான சத்துக்கள் நிறைந்த உணவா கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப அதுல என்னென்ன இருக்கணும்? புரத சத்து இருக்கணும், நல்ல கொழுப்பு தன்மை இருக்கணும், நார் சத்து இருக்கணும், விட்டமின் மினரல் சத்து இருக்கணும், ஜிங்க் இருக்கணும், கால்சியம் இருக்கணும், எக்ஸெட்ரா 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 இப்படின்னு 114 வகையான சத்துக்கள் நிறைந்த உணவா நம்ம எடுக்கணும். அததான் நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன்ல நமக்கு ஷேக் ஃபார்மட்ல கொடுக்குறாங்க. நம்ம எத்தனை நாள் 7 கலர்ல காய் பழம் வச்சு வீட்டுல டெய்லி பேசிஸ்ல வச்சு சாப்பிட்டுருக்கோம். இது வந்து பொதுவான கருத்தா நமக்கு யூடியூப்ல பேஸ்புக்ல அது இதுலன்னு வந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம உலக சுகாதாரம் சொல்லக்கூடிய அந்த 114 வகையான சத்துக்களை நம்மளோட வேர்ல்டு நம்பர் 1 நியூட்ரிஷனான இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க. சோ எல்லாருமே இதுக்கு ஒரு ஒரு அப்ளாஸ் பண்ணிக்கலாமா? சூப்பர். அப்போ மார்னிங் ஹேபிட் என்னோட நெகட்டிவா இருக்கிறத நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த 5 விஷயங்கள்ல முக்கியத்துவம் கொடுத்தால் போதும். காலையில எந்திரிக்கும் போதே நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சேன். காலையில எந்திரிக்கும் போதே நான் தலைவலியோட இருந்துச்சேன். எனக்கு பக்கத்துல யாரும் வராதிங்க, எனக்கு இதா இரிட்டேஷனா இருக்கு இப்படின்னா யாருன்னா நம்ம சொல்றோமோ இந்த 5 விஷயத்துல நம்ம கவனம் கொடுத்தால் போதும். இது என்னது? மொபைல நோண்டக்கூடாது. டே ஃபுல்லா நோண்டக்கூடாது. என்ன செய்யணும்? தேவைக்கு எடுக்கணும். ஒரு மணிக்கணக்கை செட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே போனை கீழே வச்சிடணும். சோ மொபைல ஸ்க்ரோல் பண்ணாலே அங்க என்ன ஆயிருது? நெகட்டிவ் நியூஸ் தான் நமக்குள்ள தெரிஞ்சோ தெரியாமலோ மனசுக்குள்ள வருது. அது நம்மள ஓவர் திங்கிங் பண்ண வைக்குது. இப்படி இருந்திருக்குமோ, அப்படி இருந்திருக்குமோ, இதனால இப்படி செஞ்சிருப்பாங்களோ, அதனால அப்படி செஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு அது சம்பந்தமே கிடையாது. ஆனா அதை வந்து நம்ம ஓவர் திங்கிங் பண்ண வச்சிருக்கோம். அடுத்து 4வது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிப்பிங் வாட்டர். தண்ணி குடிக்கிறத ஸ்கிப் பண்றது.
நான் நல்லா தான் குடிச்சேன் நல்லா தான் குடிச்சேன்பாங்க. பட் நல்லானா குடிச்சிருக்கோம் இல்ல அப்படிங்கிறது நம்ம தூக்கத்துல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து லேட்டா படுக்கிறது. ஸோ 10 மணிக்கு படுத்துறோம்னா 9:50க்கு பெட்டுக்கு போயிடணும். 10 மணிக்கு படுக்கணும்னா 12 மணி வரை முழிச்சிருந்தோம் அப்படின்னா அன்றைய நாள் மோசமான நாளா தான் மாறும். அப்ப அந்த மோசமான நாளை ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட நம்ம ஆரம்பிக்கலாமா? யாருன்னா ரெடி? ஸோ அப்போ காலையில எழுந்த உடனே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நம்ம மூணு வார்த்தை சொன்னா போதும். ஐ ஆம் ஹெல்த்தி, ஐ ஆம் ஆக்டிவ், டுடே இஸ் மை டே. எங்க மைக்க ஓபன் பண்ணி 3 பேர் யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் சொல்றேன். 3 பேருக்கு தான் வாய்ப்பு. இந்த வேர்டை திருப்பி ரிப்பீட் பண்ணணும். டைம் முடிய போது சீக்கிரம். ஐ ஆம் ஹெல்த்தி, ஐ ஆம் ஆக்டிவ், டுடே இஸ் மை டே. யார் சொல்ல போறீங்க? சூப்பர் சார், சொல்லுங்க சார். I am healthy, I am active, today is my day. சூப்பர். சிவபிரதி சார் ஒண்ணு. Madam, I am healthy. ம். Today my active day. ஐ ஆம் ஆக்டிவ், I am டுடே healthy. இஸ் மை I am டே. active. Today is my day. இப்ப யார் சொன்னா? Madam, I am healthy. I am active. Krishna Priya Sunna ma'am. Today is my day. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்க 3 பேர் healthy. வெரி குட். I am active. ம். Today is my day. சூப்பர். உங்க 4 பேருக்குமே இன்னைக்குல இருந்து நீங்க ஹெல்த்தியா இருக்க போறீங்க, ஆக்டிவா இருக்க போறீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நாளா மாறப்போகுது. இதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சோ எல்லாருமே காலையில எழுந்த உடனே நீங்க என்ன மாதிரி எழுந்தாலும் பரவாயில்ல, இந்த 3 வார்த்தைகளை சொல்லுங்க. ஐ ஆம் ஹெல்த்தி, ஐ ஆம் ஆக்டிவ், டுடே இஸ் மை டே. இத சொல்லி பாருங்க, உங்களோட டேயே செமையா மாறிக்கிட்டே வரும். இத நீங்க உணர்வீங்க. கண்டிப்பா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ நம்ம மெயினா சேலஞ்ச் ஃபேஸ் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில எழுந்திருக்கிறது, சீக்கிரமா எழுந்திருக்கிறது, தண்ணி குடிக்கிறது, உடம்ப ரிலாக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங் பண்றது, அடுத்து காலை உணவு எடுக்கிறது, ஒரு பாசிட்டிவ் திங்கிங்குள்ள வர்றது. இதுதான் பெரிய சேலஞ்சா இருக்கும். பட் இந்த சேலஞ்சை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் ஆக்டிவ், டுடே இஸ் மை டே. இத 21 நாள் செய்யுங்க. 21 நாள் செஞ்சீங்கன்னா இது ஒரு ஹேபிட்டா மாறும். இந்த 21 நாள் தொடர்ச்சியா 90 நாட்கள் நீங்க செய்தீங்க அப்படின்னா இது டிசிப்ளினா மாறும். என்னைக்கு நாம சக்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கமோ அது இன்னைக்குல இருந்து இந்த டிசிப்ளினா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு டே 1 எல்லாருக்குமே வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். எல்லாருமே இந்த கிளாஸ் குரூப்ல டைப் பண்ணி டெய்லி மார்னிங் எழுந்தோடனே குட் மார்னிங் கோச் போடுறதோட இந்த 3 வார்த்தையும் சேர்த்து போடுங்க. யாரு 90 நாட்கள் தொடர்ச்சியா செய்றீங்களோ அது நம்ம டிசிப்ளினா கொண்டு வந்துருவோம். ஸோ அன்னைக்குல இருந்து நம்ம சக்சஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ யாருக்குன்னா சக்சஸ் வேணும்? யாருக்கும் வேண்டாமா? எனக்கு வேணும். அதனால நான் இன்னைக்குல இருந்து நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். ஸோ எனக்கு வேணும். உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ யாருக்குன்னா வேணுமோ அதுன்னா அவங்கன்னா மார்னிங் குட் மார்னிங் கோச் போடுறதோட இந்த 3 சென்டென்ஸ் சேர்த்து போடுங்க. இது ஆள் மனதுல இருந்து எழுதணும். அது செய்ய செய்ய உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். ஸோ டுடே இஸ் அவர் டே. ஒவ்வொருத்தருக்குரிய உங்களோட நாள் சக்சஸாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். பேசிக் பிரச்சனை ஒரு இருக்கலாம். ஸோ எப்படி நம்ம மார்னிங் ஹேபிட்ஸை பாசிட்டிவா பண்ணுறது, அது மூலமா ஒரு டே மட்டும் த்ரூ தி இயர் நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது அது சூப்பராக கொடுத்தாங்க. நான் இங்க இந்த கம்யூனிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படிதான் என்னோட மார்னிங் லேட் வேக்கப். காலையில எந்திரிக்கிறதே லேட்டா தான் எந்திரிப்பேன். ஸோ 10, 11 இப்படிதான் வேக்கப் டைமே இருக்கும். ஸோ போக நம்மளுக்கு என்னன்னா நேரம்லாம் மொபைல் யூசேஜ் இவ்வளோ கிடையாது. இப்போ எல்லாருமே எந்திரிக்கிறதே கண் விழிக்கிறதே மொபைல்ல தான் கண் விழிக்கிறாங்க. எந்திரிச்சனையுமே ஒரு ஸ்க்ரோலிங் பண்ணாங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி ஓவர் திங்கிங். ஏன்னா காலைல நியூஸ் பார்த்தனுமே இதாயிரும், பெட்ரோல் கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காது, இப்படி ஆயிரும் அப்படின்னு காலையிலே ஒரு பயத்தோட தான் நம்மளை எழுப்புறாங்க. ஒரு பயம் காட்டுறாங்க, நாளைக்கு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு. ஸோ அப்போ இதான் நம்மளோட ரியாலிட்டி. அப்போ மார்னிங் செஷன் நம்மளுக்கு
எவ்வளவு தூரம் வந்து ஆக்டிவா வச்சிருக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்மளோட அதை வந்து ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் சொல்றாங்க. மார்னிங் வந்து நம்மளுக்கான ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செஷன் இருக்கணும், ஒரு மெடிடேஷன் இல்லாட்டி ஒர்க் அவுட்டு. அது போக வந்து காலையில வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா ஹோல் டேக்கான ஒரு டூ லிஸ்ட் பிளானிங் எப்படி பண்ணணும். ஸோ அது எல்லாமே வந்து சூப்பரா அமேசிங்கா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ மேடத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து இதே மாதிரி ஒரு அமேசிங் செஷன்ல நம்ம எல்லாமே சந்திக்கலாம். நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக்ல டிஃப்ரெண்ட் கோச் வந்து இப்போ டெய்லி பேசிஸ் 9 to 9:30 வந்து நம்ம ஒரு ஆன்லைன் செஷன்ல வெல்னஸ் டாக், இது பேரே வந்து வெல்னஸ் டாக். இப்போ யாரெல்லாம் வந்து உடல் நலத்தோட நலம், வெல்னஸ் அப்படிங்கிறதே என்னது அப்படின்னா பாசிட்டிவ் மைண்ட் செட் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஆரம்பிக்குது. அப்போ பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வந்து என்னன்னா ஒரு பாசிட்டிவ் ஹேபிட்டோட ஆரம்பிக்கணும். அதை தான் வந்து இன்னைக்கு வந்து நேரத்தோட கிளாஸோட தொடர்ச்சியாக மேடம் வந்து சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக், செஷனோட ஃபீட்பேக் வந்து வாய்ஸ் நோட்டா எல்லாருமே வந்து நம்மளோட மிஷன் குரூப்ல இல்லாட்டி உங்களோட கோச் கிளாஸ் குரூப்ல வந்து அனுப்பிச்சு விடுங்க. ஸோ அடுத்து என்ன டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் வந்து நீங்கள் வந்து போட்டு விடுங்க. ஸோ ஸ்டே டியூன்டு. நம்ம ஃபேமிலி ஹெல்த்தியாக ஹாப்பியாக லைஃப் டைம் இருக்கிறதுக்கான ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் இந்த செஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஜூம் லிங்கை கொடுத்து அவங்கள ஆரோக்கியமாக்குற ப்ராசஸ்க்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். See you tomorrow.